வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைமில் வந்து கால்குலேட்டர் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் நார்மலி விண்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேல்சி அப்படிங்கிற ஒரு கமாண்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த கேல்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம கால்குலேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் டேலி ப்ரைமில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் ஓப்பன் ஆயிரும். இதை வந்து இங்கே இன்டூ பண்ணியிருக்கிறது வந்து இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். அதே எகைன் ஓப்பன் பண்ணுறதுக்கு எகைன் கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் கொடுத்தாலும் க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, இதில் ரெண்டு டைப் பார்ப்போம். ரெண்டு டைப்பும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆனால் இந்த கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா, இன்டூ பண்ணாலும் பண்ணிக்கலாம். 100 × 100 இன்டூ பண்ணிக்கலாம். இது நார்மலி பண்ணுறது தான். இதில் என்ன புதுமையாக இருக்குது டேலி ப்ரைமில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இமீடியட்டாக வந்து என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு கேஷ் புக்கை போய் நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக தான் இங்கே நீங்கள் கேஷ்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஷ் பேலன்ஸு 7332 ரூபா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் கேட்பாங்க. பேங்க் பேலன்ஸ் கேட்கும்போது பேங்க் அப்படின்னு போட்டால் வருமா அப்படின்னா வராது. ஸோ அந்த பர்டிகுலர் பேங்க்கை நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ இது லெஜர் நேம் தான் எடுத்துக்கும். சரிங்களா, அதனால் அந்த பர்டிகுலர் பேங்க் என்னவோ அந்த பேங்க் கொடுத்துங்க. அந்த பேங்க்கோட பேலன்ஸு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது தாங்க கால்குலேட்டர் பேனலோட உங்களுக்கு யூஸ். சரிங்களா, இதே வந்து ஸ்டாக்கோட குவான்டிட்டி கிடைக்குமா அப்படின்னா ஸ்டாக்கோட குவான்டிட்டி வந்து கிடைக்காது. பட் ஆனால் ஸ்டாக்கோட வேல்யூ கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, மொபைல் ஃபோன் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த மொபைல் ஃபோன் வந்து 1 lakh rupees வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, அதை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். வாங்க இப்போ வந்து இதை கால்குலேட்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கோ டு போயிட்டு ஃபஸ்ட்டு கேஷ் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்ட்ரோல் என் கொடுத்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 50,000 வந்து பேங்க் பேலன்ஸு. அண்ட் தென் கேஷ் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 7332 வந்திருக்குங்களா. அண்ட் தென் இதில் 1,00,000 ரூபா இது காமிக்குது உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனோட காமிக்குது. அதை ஸ்டாக் சம்மரியில் நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் சம்மரி போயிடலாம். ஸ்டாக் சம்மரியில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 lakh இருக்குது. கண்ட்ரோல் என் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கே 1 lakh rupees ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து சொல்லுது. அதே மாதிரி எந்த ஒரு பார்ட்டியோட பேலன்ஸும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கேட்வே டேலியில் இருக்கோம். கேட்வே டேலியில் இருந்துட்டு கண்ட்ரோல் என் கொடுக்குறோம். என் கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் இங்கே வந்துடும். ஸோ எனக்கு ஒரு பார்ட்டியோட க்ளோசிங் பேலன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா XYZ கம்பெனி அப்படிங்கிறது வேணும்னா 89,933 ரூபா வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு உங்களால் இமீடியட்டாக பார்க்க முடியும். சரிங்களா, அந்த மாதிரி எந்த லெஜர் வேணால் நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று கூட கொடுத்து பார்த்துக்கலாம். நேஷ்னல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நேஷ்னல் ட்ரேடர்ஸோட இது பார்த்திங்கன்னா 13,560 வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நாம் பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்து இன்னொரு ட்ரிக்கு, ரெண்டாவது ட்ரிக் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இந்த கால்குலேட்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வவுச்சர் போயிடலாம். வவுச்சர் போயிட்டு நம்ம ஒரு பேமெண்ட் கொடுக்குறோம் ரிசிப்ட் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேஷ் கொடுக்க போகிறோம். ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுக்க போகிறோம். அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு, காரில் ட்ராவல் பண்ணுறாரு. இதெல்லாம் மொத்தமாக ஒரு பில்லாக கொண்டு வந்து கொடுத்துருவார். இதெல்லாம் வந்து தனித்தனியாக என்ட்ரி போட முடியாது. டோட்டலாக கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தான் போட போகிறோம். அதனால் கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவர் பில்லு கொடுக்கறது பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காரு. அதை டோட்டல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து எக்ஸலில் நார்மலி டோட்டல் பண்ணுவோம். பட் இருந்தாலும் குயிக்காக டோட்டல் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பில்லு தான் இருக்குது. இதை போய் எக்ஸலில் ஓப்பன் பண்ணி டோட்டல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல Alt+C நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து கால்குலேட்டர் பேனலுக்கு உங்களுக்கு வந்துடும். அந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ப்ளஸ் பண்ணிகிட்டே போகலாம். பாருங்கள், இப்போ 4 அமௌண்ட் போட்டிருக்கேன். இதை என்டர் கொடுத்தீங்கன்னா என்னாகும், அதனுடைய டோட்டல் வந்துடும். நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா,
நார்மலாக பார்த்திங்கன்னா ரிசிப்ட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக பில் இருக்கும். அதாவது கஸ்டமர் பில்லு வந்து கொடுப்பாங்க. அந்த பில் வந்து நேஷ்னல் ட்ரேடர்ஸே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நேஷ்னல் ட்ரேடர்ஸ் ஒரு 10 பில்லு கையில் இருக்குது அப்படின்னாலும் இந்த இடத்துல ஆல்ட் சி வச்சுட்டு ஸோ என்னென்ன அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். 1200 1000 250 ப்ளஸ் 3600 நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் கீ தான். இதை வந்து நீங்கள் கால்குலேட்டர் பேனலில் உங்கள் கம்பெனிக்கில் யூஸ் பண்ணி பாருங்கள். எனி டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.